தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ஸ்டெஃபி. வணக்கம் ஸ்டெஃபி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான வழக்கை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்கள். தனது வர அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை அங்கீகாரம் செய்ததை தேர்தல் ஆணையம் மறுபரிசீலனை செய்ய உத்தரவிட வேண்டும் என தொடரப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுகவை சேர்ந்த ராம்குமார் ஆதித்தன் மற்றும் பேசி சுரேஷ் பழனிசாமி ஆகியோர் தொடர்ந்துள்ள வழக்கில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக கட்சியில் தொண்டர்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுவதை தடுக்கும் வண்ணம் கட்சியின் சட்ட விதிகளுக்கு முரணாக கடந்த 2022 ஆண்டு ஜூலை மாதம் நடந்த பொதுக்குழுவில் திருத்தப்பட்டதை எதிர்த்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளனர். வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் தேர்தல் ஆணையம் கடந்த 2023 ஆண்டு ஏப்ரல் மாதம் நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு கட்டுப்பட்டது என்ற நிபந்தனையுடன் எடப்பாடி பழனிசாமியை அதிமுக பொதுச் செயலாளராக அங்கீகாரம் செய்தது மட்டுமின்றி கட்சி விதிகளின் திருத்தங்களையும் அங்கீகாரம் அளித்ததாக தெரிவித்துள்ளனர். இதனை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து வருவதாகவும் இந்த சூழ்நிலையில் கட்சியின் எதிர்காலம் மற்றும் தொண்டர்களின் உரிமையை பாதுகாக்கும் வண்ணம் தேர்தல் ஆணையம் தனது திருத்தப்பட்ட விதிகளில் பொதுக்குழு மாற்றங்கள் செய்ததையும் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக அங்கீகரிப்பதை மறுபரிசீலனை செய்ய தேர்தல் ஆணையத்திடம் மனுக்கள் அளித்துள்ளதாகவும் தெரிவித்திருந்தனர் தலைவரா. அந்த மனுக்களின் அடிப்படையில் மனுக்கள் குறித்து நேரிய விளக்கம் அளிக்கவும் வழக்கு ஆவணங்களை அளிக்கவும் அதன் அடிப்படையில் உரிய முடிவு எடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என கேட்டுக் கொண்டிருந்தனர். இந்த வழக்கின் நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் குமரசன் அமர்வு விசாரணைக்கு வந்தது. ஏற்கனவே இதேபோல் வழக்கில் உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் இது விளம்பரத்துக்காக தொடர்பட்ட வழக்கு எனவும் கூறி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியாது என வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டெஃபி. நன்றி.